புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்ஙனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. முன்னுரை. அகவாழ்வில் ஏற்பட்ட பாதிப்புகள், புற வாழ்வில் ஏற்பட்ட பாதிப்புகள். முடிவுரை. முன்னுரை. புலம்பெயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் ஆவர். போர், இன மோதல், அரசியல் முதலான காரணங்களால் புலம்பெயர்தல் நிகழ்கிறது. அ. முத்துலிங்கம் அவர்கள் 6ஆம் திணை கட்டுரை மூலம் புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் ஏற்படும் பாதிப்புகளை தெளிவாக கூறியுள்ளார். அகவாழ்வில் ஏற்பட்ட பாதிப்புகள். இலங்கையில் 1958ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. வீடு இழந்த மக்கள் அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். வசதியாக வாழ்ந்த மக்கள் ஒருவேளை உணவுக்காக தட்டேந்தி நிற்கும் அவலநிலை ஏற்பட்டது. அ. முத்துலிங்கம் உணவுக்காக முகாமில் தட்டேந்து நிற்கும்போது அவருடைய மனம் வேதனை அடைந்தது. இதுபோன்ற ஒரு கணம் வாழ்வில் வரக்கூடாது என்று தோன்றியது. இதன் மூலம் புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் உணரலாம். புற வாழ்வில் ஏற்பட்ட பாதிப்புகள். தாய்நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த இளைஞர்கள் பல்வேறு நாடுகளில் தஞ்சம் அடைந்து காவலர்களிடம் சிக்கி அடி வாங்குவார்கள். சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவர்களை கொடுமைப்படுத்தி சிறையில் அடைப்பார்கள். இதன் மூலம் புலம்பெயர்ந்த மனிதர்களின் புறத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் உணரலாம். முடிவுரை. இன்று உலகில் நடைபெறும் போர்கள் மற்றும் கலவரங்களால் பலர் அகதிகளாக வாழ்கின்றனர். இந்நிலை மாற வேண்டும். போரில்லா அமைதியான உலகம் வேண்டும்.